ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப அருமையான சுவையில் கொண்டக்கடலை கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோங்க. இந்த குழம்போட அவியல், பொரியல், கூட்டு வச்சு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. அப்படி இல்லைன்னா சிம்பிளாக வத்தல் வடாமல் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே சூப்பரான ஒரு காம்பினேஷன். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த குழம்புக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதில் 2 டீஸ்பூன் மல்லி விதை, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கூடவே உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய், நான் 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலேயே வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கோங்க. சீரகம் வெந்தயம் கருகிட்டால் ஒரு மாதிரி கடுத்த வாசனை வந்துடும், அதனால் பொறுமையாக வறுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாமே நல்லா வறுபட்டு செவந்து வந்திருக்கு. இந்த அளவுக்கு வறுபட்டதும் இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயத்தில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போயிட்டு நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கி சாஃப்டாகி வந்திருக்கு. இப்போ இது கூட பெரிய சைஸில் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளியில் இருக்கக்கூடிய பச்சை வாசனை போயிட்டு அது நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதை நம்ம அரைக்க தாங்க போகிறோம், அதனால் ரொம்ப குழையிற அளவுக்கு வதக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. பாருங்கள், தக்காளி நல்லா வெந்துருச்சு, அந்த தோல் உரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற விடுங்க. முழுமையாக ஆறினதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா நைஸாக திக்காக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா நைஸாக திக்காக அரைச்சிக்கோங்க. இப்போ மசாலா பேஸ்ட் ரெடியாக இருக்குது, இது அப்படியே இருக்கட்டும். இப்போது குழம்பு தாளிக்க ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. கூடவே 5 பல் பூண்டு பொடியை நறுக்கினது, 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா சாஃப்டாகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா சாஃப்டாக வதங்கி வந்திருக்கு. இந்த அளவுக்கு வதங்கினதும் இது கூட நம்ம ஏற்கனவே வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, மசாலா விழுது, அதை சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் பிரிகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கோங்க. இது நம்ம ஏற்கனவே வதக்கிட்டு தண்ணி சேர்க்காம தாங்க அரைச்சிருக்கிறோம், அதனால் ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். பாருங்கள், மசாலா நல்லா வதங்கி வெந்து வந்திருக்கு, எண்ணெய் முழுமையாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது கூட ஒரு 6 கத்திரிக்காயை 2 கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக சின்ன கத்திரிக்காயாக எடுத்துருக்கிறதுனால இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் 4 கூட கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா கலந்து கொடுங்க. கத்திரிக்காய் கொஞ்சம் சாஃப்டாகி வரணுங்க, அதோட பச்சை வாசனையும் போகணும். பாருங்கள், 2 நிமிஷம் போல் ஆகிருக்கு. கத்திரிக்காய் ஓரளவுக்கு நல்லா சாஃப்டாகி நல்லா மசாலாவோட ஒன்று சேர்ந்து வந்திருக்கு. இப்போ இதில் சேர்க்குறதுக்கு கருப்பு கொண்டக்கடலையை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்துருக்குறேங்க. வேக வச்ச அளவுன்னு பார்த்தீங்கன்னா 1 கப் அளவுக்கு இருக்குது. இதை தண்ணியோடு அப்படியே சேர்த்துக்கிறேன். கூடவே தேவையான அளவு உப்பு, நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு கொண்டக்கடலை ரொம்ப பிடிக்குன்னா இன்னும் நிறைய கூட சேர்த்துக்கலாங்க, அது உங்களோட விருப்பம்தான். கலந்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கங்க. நான் இன்றைக்கி 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. பார்க்குறதுக்கு தண்ணியாக இருக்குங்க, காயெல்லாம் வெந்து வரும்போது நமக்கு கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். இப்போ இதை மூடி போட்டு ஸ்டவ்வை மிதமான தீயிலே வச்சுட்டு ஒரு 5லேருந்து 7 நிமிஷத்துக்கு இது நல்லா வேக விடுங்க. காய் வெந்து வரட்டும். ஒரு 7 நிமிஷம் போல் ஆகிருக்கு. பாருங்கள், காய் வெந்துட்டு தண்ணி ஓரளவுக்கு நல்லா வற்றி வந்திருக்கு பாருங்கள். திக்னஸும் நமக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இந்தளவுக்கு காய் நெத்து பக்குவத்துக்கு வெந்திருக்கணுங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம புளி சேர்க்கணும், முன்னாடியே புளி சேர்க்கக்கூடாது. இப்போ இதில் ஒரு லெமன் சைஸ் புளியை 1 கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன். தேங்காய் பாலுக்கு பதிலாக நீங்கள் தேங்காயை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு கூட சேர்த்துக்கலாங்க, அது உங்களோட விருப்பம்தான். இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் சேர்க்கறதுனால குழம்பு இனிப்பாலாம் இருக்காது, எல்லா டேஸ்ட்டையும் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு காரம் செக் பண்ணி தேவைப்பட்டால் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை திரும்பவும் மூடி போட்டுட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். பாருங்கள், 10 நிமிஷம் போல் ஆகிருக்கு. குழம்பு நல்லா கொதித்து நல்லா திக்காகி வந்திருக்கு, எண்ணெயும் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். கத்திரிக்காய் ரொம்ப குழையலை, கரெக்டான பக்குவத்தில் வெந்து வந்திருக்கு. பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. மல்லி எல்லாம் சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு இதை ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் இருந்து எடுத்துருங்க.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முறையில் கொண்டக்கடலை கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.